வணக்கம். ரைட்டர் சந்தானம் ஸ்பீக்ஸ் என்கிற எனது 118வது யூடியூப் வீடியோவிற்கு எனது தெரிந்தெடுக்கப்பட்ட பார்வையாளர்களை மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. 77 வயதான நான் கலை, இலக்கியம், ஆன்மீகம் தொடர்பாக தமிழிலும் ஆங்கிலத்திலும் கடந்த 3 ஆண்டுகளாக பேசி வருகிறேன். தாய்மொழி தமிழில் ஆரம்பத்தில் நிறைய வீடியோக்களை பேசி வந்த நான் ஆங்கிலமே தெரிந்த பார்வையாளர்களின் வேண்டுகோளுக்கிணங்க ஆங்கிலத்தில் பேசி வருகிறேன். என்னுடையது பொழுதுபோக்கிற்கு எதிரான ஜனரஞ்சகமற்ற பேச்சு. இதற்கு சொற்ப பார்வையாளர்களே உண்டு. அவர்களுக்கு எனது நிரந்தர நன்றி. இன்றைய தலைப்பும் பேச்சும் பெரும்பாலும் தமிழ் அறிந்தவர்களுக்காக மட்டும் தமிழில் பேசுகிறேன். தற்போது தமிழகம் எங்கும் பொதுவெளியில் பேசுபொருளாகி வருகிறது ஈவேராவின் கடவுள் மறுப்பு கொள்கை. இதை ஒட்டிய எனது பேச்சின் தலைப்பு ஈவேராவின் கடவுள் மறுப்பும் அண்ணாவின் கடவுள் இருப்பும். ஒருபுறம் தந்தை பெரியார் என்றும் பகுத்தறிவு பகலவன் என்றும் கொண்டாடப்படும் ஈவேரா எனும் ஈவே ராமசாமி என்கிற தலைவரின் கொள்கைகளை தூக்கி பிடிப்பவர்களுக்கும் இதுவரை வெளிப்படையாக அதிகம் விமர்சிக்கப்படாமல் தற்போது அவரின் பிம்பத்தை உடைத்து வரும் விமர்சகர்களுக்கும் இடையில் பொதுவெளியில் காரசார விவாதம் நடைபெற்று வருகிறது. இச்சூழலில் சுதந்திர பார்வையாளனாகிய எனக்கும் இது பற்றி சொல்வதற்கு அபிப்பிராயம் இருப்பதால் இந்த வீடியோ பேச்சு. என்னை போன்று இதில் ஆர்வம் உள்ளவர்கள் பலரும் இருக்கக்கூடும் என்பதாலும் இந்த வீடியோவிற்கு தேவை இருக்கிறது. அத்துடன் ஈவேராவையோ அண்ணாவையோ புண்படுத்தும் நோக்கம் எனக்கு இல்லை. ஆராய்ச்சி கட்டுரையின் அம்சம் இருப்பதை எனது பேச்சில் பார்வையாளர்கள் அறியலாம். ஈவேரா என்கிற பெரியார் ராமசாமி சமூக வாழ்வையும் பண்பாட்டையும் தமது கருத்தால் புரட்டி போட்டு அதிர்ச்சி ஏற்படுத்தியவர். அதில் திருமணம் என்பது பெண்ணை அடிமையாக்கும் பிற்போக்குத்தனம் என்றும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பு அவசியமற்றது என்றும் 247 எழுத்துக்கொண்ட தமிழ் காட்டுமராண்டி மொழி என்றும் 26 எழுத்துள்ள ஆங்கிலமே போதும் என்பதும் அன்றைய அவரின் அதிர்ச்சி தரும் சில கருத்துக்கள். ஆனால் அவரின் பேச்சும் எழுத்தும் தமிழில்தான் என்பதை பார்வையாளர்கள் உணர வேண்டும். ஈவேராவின் இப்பேச்சை மக்கள் மேடை பேச்சாக மட்டுமே கேட்டு ரசித்து வந்தார்கள். இது மக்களிடம் கணிசமான எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. அப்படியே ஏற்படுத்தினாலும் அவரின் குறுகிய வட்ட சீடர்களே இதை சிலாகித்து வந்தார்கள். சமுதாய வாழ்க்கை குறித்து அவரின் முரண்பட்ட அபிப்பிராயங்கள் அதிர்ச்சி ஊட்டியது மட்டுமன்றி அவரின் அரசியல் பயணமும் பல முரண்பாடுகளை கொண்டது. காலத்திற்கு காலம் அது மாறியே வந்துள்ளது. தீவிர காங்கிரஸ்காரராக வாழ்க்கையை தொடங்கிய அவர் பின்னால் முரண்பட்டு நீதி கட்சியில் சேர்ந்து காங்கிரஸை வசைபாடினார். அது பிராமணர்களின் அதிகார கூடாரம் என்றும் விமர்சித்தார். வெள்ளைக்காரன் தான் நம்மை ஆள வேண்டும் என்றும் சுதந்திரம் வந்தால் மேல்குடி மக்களான பிராமணர்களின் அடிமைகளாக நாம் ஆகிவிடுவோம் என்றும் எனவே விடுதலை நாளை துக்க நாளாகவும் அனுஷ்டித்தார். பிறகு நீதி கட்சி பணக்காரர்கள் கட்சி என்று விமர்சித்த திராவிடர் கழகம் என்பதை அவர் துவக்கினார். நீதி கட்சி பணக்காரர்கள் கட்சி என்று விமர்சித்து திராவிடர் கழகம் என்பதை பின்னால் துவக்கினார். இதில் பின்னால் அண்ணாவென்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்ட சி.என். அண்ணாதுரை முக்கிய தளகர்த்தரானார். பெண் விடுதலை பற்றி பேசி வந்த ஈவேரா தமது கொள்கைக்கு எதிராக 22 வயது இளம்பெண்ணை தமது 72 வயதில் சொத்தை காப்பாற்ற திருமணம் செய்தார். பிராமணர்களை துவேஷித்த ஈவேரா இதற்காக பிராமணர் ராஜகோபாலாச்சாரியன் ஆலோசனையை கேட்டார் என்பது நகை முரண். தமது நோக்கம் சமூக சீர்திருத்தம் என்றும் தேர்தலில் தமது கட்சி போட்டியிடாது என்றும் சொன்னார். அவ்வாறே சொன்னபடி செய்தார். ஒருவேளை கடவுள் மறுப்பு கொள்கையை தமது பிரதான கொள்கை என்பதால் பக்தியும் ஞானமும் நிறைந்த தமிழகத்தில் திராவிடர் கழகம் தேர்தலில் வெல்ல முடியாது என்பதும் அவர் தேர்தல் அரசியலில் ஈடுபடாததற்கு காரணமாகவும் இருந்திருக்கலாம். ஆனாலும் ஒவ்வொரு தேர்தலிலும் ஏதாவது ஒரு கட்சிக்கு ஆதரவு தந்தபடி இருந்தார். பெரியார் முரண்பாடுகளின் மூட்டையாகி போனது பற்றி பொதுமக்கள் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. அவரின் பழம்பெரும் வயது குறித்தும் காங்கிரஸில் அவர் முன்பு ஆற்றிய தொண்டு பற்றியும்
மக்கள் அவரை சகித்து கொண்டார்கள். அவரது பேச்சை, தடாலடி பேச்சை சகித்து கொண்டார்கள். இதற்கிடையில் மிகவும் ஜாக்கிரதையாக சேர்த்த தமது பெரும் சொத்துக்களுக்கு வாரிசு வேண்டும் என்று இளம்பெண்ணை முதிய ஈவேரா திருமணம் செய்ததை எதிர்த்து தளபதி அண்ணாதுரை அவரிடமிருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை ஆரம்பித்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற திருமூலர் வாசகத்தை கழகத்தின் ஆன்மீக கொள்கையாக அறிவித்து தேர்தலில் போட்டியிட்டார். பெருவாரியாக ஆன்மீக உணர்வுள்ள தமிழக மக்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை 1967 தேர்தலில் தேர்ந்தெடுத்தார்கள். இதுவரை இக்கட்சியே கிளை பிரிந்தாலும் தமிழகத்தை ஆண்டு வருகிறது. பெரியார் திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்ணீர் துளிகள் என்று வசைபாடியபடியே இருந்தார். ஆனால் அண்ணா அவரை ஐயா என்றே மரியாதையாக பேசி வந்தார். ஊடே சில தகவல்கள். மேற்சொன்ன தகவல்கள் எல்லாம் மத்திய அரசு தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பப்ளிகேஷன்ஸ் டிவிஷனில் 2003 வெளிவந்த CN அண்ணாதுரை என்கிற முதல் அதிகாரபூர்வமான நூலில் வாசிக்கலாம். சென்னை பெசன்ட் நகர் ராஜாஜி பவனில் செயல்பட்டு வரும் பப்ளிகேஷன்ஸ் டிவிஷனில் இதை யாரும் வாங்கி வாசிக்கலாம். இதை எழுதியவர் CN அண்ணாதுரைக்கு நண்பரான எழுத்தாளர் PC கணேசன் என்பவர். அந்த துறையில் அப்போது நான் பணிபுரிந்த போது அந்த நூலை நான் எடிட் செய்தேன். இதை தமிழிலும் பின்னால் மொழிபெயர்க்கவும் செய்தேன். எனது இன்றைய பேச்சின் மையம் முழுநேர நாஸ்திகரான ஈவேரா மற்றும் பின்னால் பகுதி ஆஸ்திகரான CN அண்ணாதுரையின் ஆன்மீக கொள்கை பற்றி தான். முழு ஞானியான தாய்மானவரை பற்றி யுக கவிஞன் பாரதி பாடிய வரிகளில் நின்ற பரத்து மாத்திரமோ நில்லாயகத்தும் நிற்பாய் நீ என்று வருகிறது. அதாவது அபிப்பிராய பேதங்கள் கொண்ட வாழ்க்கை எப்போது மாறி வருகிறது என்றும் மாறாதது பரம்பொருள் என்றும் கவிஞர் விளக்குகிறார். கடவுளை நம்புவோன் காட்டுமிராண்டி, கடவுளை நம்புவோன் முட்டாள், கடவுள் இல்லவே இல்லை என்பது ஈவேராவின் பிரசித்தி பெற்ற வாசகம். இது ஒன்றும் இந்திய ஞான மரபிற்கு புதிதல்ல. இந்த ஞான மரபில் சார்வாகர்கள் என்கிற கடவுள் மறுப்பாளர்கள் இருந்தே வந்திருக்கிறார்கள். இவர்களையும் இந்திய தத்துவ மரபு ஒரு பிரிவாகவே ஏற்றுக்கொண்டுள்ளது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்ந்த இவர்கள் வாழ்க்கை இத்துடன் முடிந்தது, அனுபவி ராஜா அனுபவி என்று சொன்னவர்கள். விவாதம் ஏற்பட்டால் கடவுளை காண்பியுங்கள் என்றார்கள். பிரதிவாதிகள் காற்றை காண்பிக்க முடியுமா என்று எதிர்வாதம் செய்தனர். ஈவேரா போன்று பகுத்தறிவு பேசியவர்களை அறிவு என்பதை கண்ணால் காட்சிப்படுத்த முடியாது என்பதால் அறிவு இல்லை என்றாகிவிடுமா என்று குரல் எழுப்பினார்கள். அத்துடன் சிந்தனை பகுத்தறிவு என்பதும் இறை அறிவு என்பதும் வேறு வேறு என்று சொன்ன ஆன்மீகவாதிகள் அறிவு அறியாமை கடந்தது அறிவு என்று திருமூலரை துணைக்கழைத்தனர். இந்த விவாதம் பல ஆயிரம் ஆண்டுகள் தொடர்ந்து இன்று வரை நாஸ்திகம் ஆஸ்திகம் என்று பிரிந்து வழக்காடி வருகிறது. இந்த சார்வாகர்களின் நவீன பிரதிதான் நமது ஈவேரா. நான் தினமும் வாசிக்கும் ஞான நூலான திருவாசகத்திற்கும் ஈவேராவிற்கும் எதிர்மறை தொடர்பு இருப்பதை பார்க்கிறேன். கடவுள் மறுப்பாளர்களை நாத்திகம் பேசி நாத்தெடும்பு ஏறினர் என்று மாணிக்க வாசகர் சாடியதிலிருந்து அவர் காலத்திலும் பல ஈவேராக்கள் இருந்தது தெரிகிறது. சிந்திப்பதே பகுத்தறிவு என்று சொன்ன ஈவேராவிற்கு சிந்தனைக்கரிய சிவனே என்று பரம்பொருள் மனிதனின் பகுத்தறிவிற்கு அப்பாற்பட்டது என்றார் மாணிக்க வாசகர். அது எப்படி சிந்தனையற்று இருக்க முடியும் என்ற கேள்வி எழுப்பினால் ஞானிகள் அவ்வாறே இருந்திருக்கிறார்கள் என்றும் கனவற்ற உறக்கத்தில் சிந்தனை இல்லை என்றும் அவ்வாறு உறங்கி எழும்போது ஆனந்தமாக இருப்பதை அனைவரும் உணரலாம் என்றும் பதில் கிடைக்கிறது. கடவுள் என்பது உருவம் அல்ல, அது ஒரு ஸ்டேட், அது ஒரு நிலை என்கிறார்கள். இதை காண முடியாது, உணரவே முடியும் என்றும் விளக்குகிறார்கள். இதையே மாணிக்க வாசகரும் கேட்டறியோம் நினை கண்டறிவாரை என்கிறார். பட்டினத்தடிகளும் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்கிறார். சொல்லுக்கடங்கா சுகப்பொருள் என்கிறார் தாய்மானவர். அருட்பெருஞ்சோதி என்கிறார் வள்ளலார். பரம்பொருள் வெளியில் அல்லவு நமக்குள்ளே என்கிற பொருள்பட நீயே நான் என்னும் நினைப்பும் மறப்பும் மற தாயே அணையே அருள் தந்தாய் பராபரமே என்கிறார் தாய்மானவர். நாஸ்திகர் என்று தவறாக சித்தரிக்கப்படும் புத்தரும்
சூனியம் என்று ஒன்று உண்டு என்கிறார். இதை இந்திய வேதம் நிர்குணம் என்கிறது. தாய்மானவரும் இதை நிறை சூனியம் என்கிறார். கர்மா நிஜம் என்றும் பிறப்பிறப்பு அதன் விளைவு என்றும் புத்தரும் இந்திய ஞானமும் ஒரே குரலில் பேசி சார்வாகர்களின் கொள்கையை மறுக்கிறது. சிந்தனையை கடந்துள்ளதால் அது கடவுள் என்று அழைக்கப்படுகிறது. புத்தர் முதலிய ஞானவான்கள் பொருட்செல்வத்தை துறந்து, சாம்ராஜ்யத்தையே துறந்து, மெய்மையை காண துறவு மேற்கொண்டு அதை கண்டு உபதேசித்தனர். இவர்களுக்கு வேறு ஏதும் உள்நோக்கம் இல்லை என்பதால் நாம் அவர்களை நம்புகிறோம். பிராமண பூசாரியை சாடியதுடன் ஈவேரா சம்பந்தமில்லாத அப்பாவி கடவுளையும் அவர் சாடினார். ஆன்மீகத்தை விமர்சித்த ஈவேரா இதை பிராமண சமூகம் மட்டுமே பேசியதாக அவதூறு கிளப்பினார். ஆனால் பழுத்த ஞானியான தாய்மானவரும் வள்ளலாரும் பிள்ளை இனத்தவர்கள். பிரிதொரு ஞானியான பட்டினத்தார் செட்டியார் இனத்தவர். ஏன் மகாபாரதம் எழுதிய வியாசரும் மீனவ சமூக பெண்ணின் மகன்தான். ஞானம் என்பது பிரதேசம், இனம், மொழி, மதம் கடந்தது. தற்போது அண்ணாவென்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்ட சீர் அண்ணாதுரையின் ஆன்மீக கொள்கை பற்றி ஏற்கனவே அவரை பற்றி ஒரு வீடியோவும் போட்டுள்ளேன். தலைப்பு ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். என்றாலும் இந்த தலைப்பு கருதி கொஞ்சம் கூடுதல் விளக்கம் தர விளைகிறேன். திருமூலரின் வெண்பாவின் முதல் வரியை கடன் வாங்கிய அண்ணா பிற 3 வரிகளை அனாதியாக்கிவிட்டார். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்பதோடு நிறுத்தி கொண்டார். ஆனால் முழு பாடலும் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைவின் நமனில்லை நாள் நாமே சென்றே புகும் கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலைபெற நீர் நினைந்துயுமினே என்பது முழு பாடல். இதன் சாராம்சம் சிவனை நினைத்து சிவனில் ஒன்றுபடும் போது அங்கு மரணமும் இல்லை, மறுபரப்பும் இல்லை என்பதுதான். நல்ல படிப்பாளியான அண்ணாவுக்கு இந்த முழு பாடலும் தெரிந்திருக்கும். இந்த பாட்டின் முழு கருத்தையும் அண்ணா நம்பினாரா இல்லையா என்பது யாரும் அவர் உயிருடன் இருக்கும்போது கேட்டதாக தெரியவில்லை. இவரின் தலைவர் ஐயா பெரியார் கம்பராமாயணத்தை எரிக்கும் இயக்கம் ஆரம்பித்த போது நிருபர்கள் பெரியாரிடம் கம்பராமாயணத்தை படித்தீர்களா என்கிற கேள்விக்கு என்று கேட்ட கேள்விக்கு நான் எங்கே படித்தேன், படித்த அண்ணாதுரை அதில் ஆரிய கருத்துக்களும் ஆபாச வர்ணனைகளும் இருந்ததாக சொன்னார். அப்படியானால் அதை எரித்து விடுங்கள் என்று சொன்னேன் என்று நகைச்சுவையாக சொன்னார். தமிழின் ஆழமான ஞான நூல்களை ஈவேரா படிக்காமலேயே கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டதாக நான் நினைக்கிறேன். ஆனால் சீடர் அண்ணாதுரை நிறைய படித்தவர். கடிகாரம் ஒன்று இருந்தால் அதை செய்தவர் இருப்பது போல பிரபஞ்சம் ஒன்று இருக்கிறது. அப்படி என்றால் அதை படைத்த ஒருவர் இருக்க வேண்டும் என்கிற பிரெஞ்சு தேசத்து வால்டேர் வாசகத்தை அண்ணா படித்திருக்க வேண்டும். இறுதியாக ஈவேராவை பகுத்தறி பகலவன் என்று கிரேக்க சாக்ரட்டிஸுக்கு இணையாக அவரின் சீடர்கள் புகழ்வதுண்டு. சாக்ரட்டிஸ் பற்றி முழுமையாக அவர்கள் படித்திருந்தால் இவ்வாறு புகழ மாட்டார்கள். வில் டியூரண்ட் என்னும் பிரசித்தி பெற்ற தத்துவ நூலாசிரியர் தமது தத்துவ நூல் ஒன்றை எழுதியுள்ளார். நூலின் பெயர் த ஸ்டோரி ஆஃப் பிலாசபி. இதில் சாக்ரட்டிஸின் வாசகங்கள் வருகின்றன. 2 குறிப்பிடுவது பொருத்தம். 1, ஒரு பிரதேசம் இருக்கிறது, சாக்ரட்டிஸ் சொன்னது. அங்கு பகுத்தறிவு தத்துவவாதிகள் நுழைய முடியாது. அதாவது விவாதம் பண்ணிய படித்த ஸ்காலர்ஸ் என்று சொல்லக்கூடிய படித்த அறிஞர்கள் அங்கே நுழைய முடியாது. இதன் அர்த்தம் தாய்மானவர் கூற்றுப்படி அந்த நிலம் மனம் ஆதிக்கு எட்டாத பேரின்பம், பேசாத பெரிய மோனம். 2, சாக்ரட்டிஸுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட பின்பு நீதிபதிகளை பார்த்து சாக்ரட்டிஸ், நீங்கள் வாழப்போகிறீர்கள்,
நான் இறக்கப் போகிறேன். எது சிறந்த வாழ்வு என்பதை கடவுளை அறிவார் என்றார். மேலும் சாக்ரட்டிஸ் ஈவேரா பேசாத என்றுமுள்ள ஆன்மாவின் இரவாத்தன்மை பற்றி பேசினார். அதாவது இம்மார்டாலிட்டி ஆஃப் த சோல் என்றார் சாக்ரட்டிஸ். ஈவேரா கடவுள் இல்லை என்றார். சாக்ரட்டிஸ் கடவுள் உண்டு என்றார். நாம் அனைவரும் இறைவனின் புத்திரர்களே என்பதே உலக ஞானிகள் அனைவரும் கண்ட மெய், உணர்ந்த மெய், உணர்த்திய மெய். ஆனால் எல்லா புத்திரர்களும் ஆன்மீகவாதியாக இருக்க வேண்டியது இல்லை, நாஸ்திகவாதியாகவும் இருக்கலாம். பரம்பொருள் பெற்றெடுத்த முரட்டு பிள்ளை ஈவே ராமசாமி என்னும் நாத்திக குழந்தை. அக்குழந்தை பரம்பொருள் தகப்பனை காலால் உதைத்து கையால் பிராண்டினாலும் அக்குழந்தையை தந்தை கொஞ்சவே செய்வார். எனக்கும் ஈவேராவின் குரு தோற்றம் தரும் உருவத்தில் ஒரு மாய பிரியம் உண்டு. பரம்பொருளை கம்பனும் அலைகளா விளையாட்டுடையான் என்றான். நாம் இன்று ஈவேரா பற்றி பொதுவெளியில் பார்க்கும் சர்ச்சை ஒரு விளையாட்டுத்தான். நன்றி.